மெர்சல் நம்ம தளபதியோட பயங்கர எக்ஸ்பெக்டட் மூவி. இப்போ அந்த படத்துல இருந்து ரீசெண்டா ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டில்ல பாத்தீங்களா ருக்ஷாந்த்? இல்ல நீவி, நான் பார்க்கல. ஓகே இப்பதான் வந்து ரீசெண்டா அதை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா அதுல வந்து அட்லி ஒரு 2 பேர் கூட வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதுதான் ஆக்சுவலி அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில். ஆனா வந்து அது ஸ்பெஷல் கிடையாது. அட்லிக்கு பின்னாடி அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் இல்லைன்னா கேலண்டர்ல தளபதி அப்படியே செம்ம கெத்தா ஒரு மைக் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காரு. பக்கத்திலே நம்ம நேஷனல் பிளாக், அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியோட பிளாகா இருக்கலாம். இந்த 2 பிளாகும் இருக்கு. அதே மாதிரி அவரோட லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரன் அவரோட ஸ்டில்லும் இருக்கு. இது பயங்கர பொலிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், தளபதிக்கு உள்ள ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மாதிரியான ஒரு ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எஸ், கண்டிப்பா எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்மளும் கெஸ் பண்றோம். ஆல்ரெடி ரிலீஸ் ஆன போஸ்டர்ஸ்ல அவர் ஒரு மெஜிஷியனா இல்ல ஒரு ஜல்லிக்கட்டு வீரரா இருப்பாருலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ இதோட பொலிட்டிஷியனும் வர சேர்ந்திருக்கும். ஸோ பயங்கரமா ஒரு ஃபுல் ஃபிளெஜ் என்டர்டைனரா வரப்போகுது அப்படின்னு நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இப்போ எங்களுக்கு தோணுனது என்னன்னா, தளபதி இந்த படத்துல வந்து ஆல்ரெடி 2 ரோல் வந்துட்டாலுமே இந்த ரோல்ல வந்து அவர் பொலிட்டிஷியனா நடிக்கிறாருன்னு நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு இதை பார்க்கும்போது. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது வந்து எங்களுக்கு நீங்க கமெண்ட் மூலமா தெரிவிக்கலாம். ருக்ஷாந்த், நோட் பண்ணீங்களா? மொட்டை ராஜேந்திரன் வேற இருக்காரு. ஒருவேளை அது காமெடி சீக்வன்ஸா கூட இருக்கலாம்ல. அடடா, இது எனக்கு தோணாம போயிருச்சே.